பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1914ல ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் இணைக்கிறதுக்காக ஒரு ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறாங்க. இந்த பிரிட்ஜ் கிட்டத்தட்ட 100 வருஷம் பயன்பாட்டில இருந்து டேமேஜ் ஆகுது. அந்த டேமேஜ் ஆன பிரிட்ஜை ரீஒர்க் பண்றாங்க. திரும்பவும் டேமேஜ் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரிட்ஜோடைய ஃபங்க்ஷனை நிப்பாட்டிட்டு அது பக்கத்துல இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜில புது பிரிட்ஜ் கட்டுறாங்க. சரி, பழைய பிரிட்ஜ் ஏன் திரும்ப திரும்ப ரிப்பேர் ஆச்சு, ஏன் புதுசு கட்டினாங்க, பழைய பிரிட்ஜுக்கும் புதிய பிரிட்ஜுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. 1914 அப்ப இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ராமேஸ்வரம் பாம்பன் இந்த 2 ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறாங்க. இந்த பிரிட்ஜில் அப்ப இருந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராகவே கட்டியிருப்பாங்க. ரயில் கிராஸ் பண்ணும், சில நேரங்களில் ஷிப்பு அந்த கடல் வழியாக கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ராக் இருக்குல்ல பிரிட்ஜில் ட்ராக், அந்த ட்ராக்கு 2 பில்லருக்கு நடுவில் இருக்கிற ட்ராக் வந்து ஒரு 75 டிகிரியில வந்து கிராஸாக போயிடும். அந்த பிட்வீன் கேப்பில் தான் ஷிப்பு கிராஸ் ஆகும். நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் அந்த கப்பல் கிராஸ் பண்ணும்போது எப்படி அந்த ட்ராக் மேலே தூக்குதுன்னு. அந்த மாதிரி சூப்பராக கட்டியிருப்பாங்க. 1914லேயே 100 வருஷம் பயன்பாட்டில் இருந்த இந்த பிரிட்ஜ் 2013ல ஒரு சின்ன டேமேஜ் ஆகுது. அப்ப இருந்த மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 25 கோடி செலவு பண்ணி ரீஒர்க்லாம் பண்ணி 2016ல மறுபடியும் வழக்கம் போல ட்ரெயினை இயக்குறாங்க. ஆனா மறுபடியும் டேமேஜ் ஆகிற காரணத்தினால 2018ல மத்திய அரசாங்கம் அந்த பாலத்தோடைய ஃபங்க்ஷனை நிப்பாட்டிட்டு அது பக்கத்திலேயே இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கா, அதாவது ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் வல்லுநர்களை கூப்பிட்டு இந்தியன் யூரோப்பியன் டெக்னாலஜியை பயன்படுத்தி 2020ல பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி 2020 பிப்ரவரி 20ல வந்து அதுக்கான ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள், பிப்ரவரி 2020ல தொடங்கின இந்த பணி வந்து செப்டம்பர் 2024ல மொத்தமா முடியுது. ஏன்னா இது சின்ன பிரிட்ஜ் இல்ல, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வெர்டிகல் பிரிட்ஜ்னு சொல்லலாம். ஏன்னா ஷிப்பு கிராஸ் பண்ணும்போது இந்த 2 பில்லருக்கு நடுவில் இருக்கிற அந்த ட்ராக் இருக்குல்ல, கிட்டத்தட்ட செங்குத்தா வந்து போயிட்டு அப்படியே தூக்கி நிறுத்துமா. அப்பதான் ஷிப்பு கிராஸ் பண்ணும்போது எந்த ஒரு டேமேஜ் ஆகாம இருக்கும். ஏன்னா பழைய ரயில்வே பிரிட்ஜ் எல்லாம் ஷிப்பு கிராஸ் பண்ணும்போது 2 பில்லருக்கு நடுவில் இருக்கிற ட்ராக் வந்து கிட்ட 75 டிகிரில தான் போய் நிற்கும். அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஷிப்பு கிராஸ் ஆகும். இப்ப இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பிரிட்ஜ் வந்து ஷிப்பு கிராஸ் பண்ணும்போது 2 பில்லருக்கு நடுவில் இருக்கிற ட்ராக் வந்து கிட்டத்தட்ட செங்குத்தா அந்த அளவுக்கு போய் நிற்கும் போது ரொம்ப ஸ்மூத்தா வந்து ஷிப்பு கிராஸ் பண்ணும். அதுதான் இந்த ரயில்வே பிரிட்ஜோடைய கெப்பாசிட்டி சொல்லலாம். இந்த ரயில்வே பிரிட்ஜோட மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.07 கிலோமீட்டர்ஸ், அதாவது 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். இந்த ரயில்வே பிரிட்ஜில் மொத்தம் 100 பில்லர்ஸ் இருக்கு. அதாவது இந்த 2 கிலோமீட்டர் கேப்ல 100 பில்லர்ஸ் மேலதான் பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. மொத்தம் டபுள் ட்ராக் தான், சிங்கிள் ட்ராக் இல்ல, டியூவல் ட்ராக் தான். இந்த டியூவல் ட்ராக்ல ஒரு ட்ராக் வந்து முழுசா ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது மொத்தமா எலக்ட்ரிஃபைடு ட்ராக் தான். பழைய பாம்பன் பிரிட்ஜ் சி லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 9.5 மீட்டர் இருந்துச்சு. இந்த புது பாம்பன் பிரிட்ஜ் அதை விட கொஞ்சம் ஹைட்டா அட்வான்ஸ் டெக்னாலஜியா 12.5 மீட்டர், அதாவது சி லெவல்ல இருந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு. பழைய பாம்பன் பிரிட்ஜுக்கு இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் தான், உண்மையிலே சொல்லலாம். ஷிப் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணலாம். புது பாம்பன் பிரிட்ஜ்ல ஒரு ட்ரெயின் போகுதுன்னா மேக்சிமம் 75 km/h தான் போக முடியும். அதுக்காக ரயில்வே அனுமதிச்சிருக்காங்க, அதுக்கு மேல போகாது. சொன்ன மாதிரி தான் ஐஐடி பாம்பே அந்த மெட்ராஸ்ல இருந்து ஸ்பெஷல் வல்லுநர்களை வர வச்சு இந்தியன் யூரோப்பியன் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. உண்மையிலே இந்த பாலம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. இந்த பாலம் முழுமையா பயன்பட்டு வரும்போது, அதாவது 2 ட்ராக்கு எலக்ட்ரிஃபைடு ட்ராக்கு கிராஸ் பண்ணும்போது ரயில் போகும்போது பார்க்க அந்த காட்சிகள் ரொம்ப அருமையா இருக்கு. அப்பயும் அந்த ஷிப்பு கிராஸ் பண்ணும்போது அந்த வெர்டிகலா தூக்கணும் அந்த ஸ்பேன், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கும். நீங்க ஓல்டு பாம்பன் பிரிட்ஜில் இதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணியிருந்தா ட்ரெயினில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு, முன்னாடி இருந்திருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸில் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.